மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நாம் தொடர்ச்சியான சந்தோஷப்படக்கூடிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நாம் சந்தோஷப்படக்கூடிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிறார். எப்படிப்பட்ட காரியம் ஒரு பிள்ளைங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரும்னா, தொடர்ச்சியான ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். தொடர்ச்சியான ஒரு ஆசீர்வாதம் சந்தோஷத்தை கொண்டு வரும். அந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளை சந்தோஷப்படக்கூடிய காரியத்தை செய்யணும். எது சந்தோஷப்படுத்தும் அப்படின்னா, தொடர்ச்சியாக ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கப்படுகிறது அவனுக்கு என்ன செய்யும்? சந்தோஷப்படுத்தும். தொடர்ச்சியான ஆசீர்வாதம். அப்போ தொடர்ச்சியான ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தாது. ஒரு சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னால் நமக்கு தொடர்ச்சியாக நம்மளை என்ன செய்யணும்? எப்பயோ ஒன்று நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்லை, எப்போவாவது நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்லை. நம்மளை தொடர்ச்சியான ஒரு ஆசீர்வாதம் தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்யும் அப்படின்னா சந்தோஷப்படுத்தும். 3 பேரை வேகமாக சொல்லி 2 பேருடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறது சந்தோஷத்தை கொண்டு வரலை. ஒன்று சலிப்பையும்
மற்றொன்று சரி அப்படின்ற ஒரு ஆறுதல் படுத்திக்கிற ஒரு காரியம் இருக்கும். ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் மாத்திரம் சந்தோஷப்படக்கூடிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். நான் 3 பேரை சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் ஏலிக்கு ஆண்டவர் சொல்கிறத வச்சு ஏலி சொல்கிற ஒரு வார்த்தை 16ஆம் வசனம் 17ஆவது வசனம் 16, 17. ஏலியோ சாமுவேலை என்று கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றையும் எனக்கு மறைக்க வேண்டாம். தேவன் உனக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாக உனக்கு செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல் கர்த்தர் என்னென்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்கிறத எல்லாம் ஒன்றை கூட மறைக்காமல் அப்படியே அவனுக்கு அறிவித்தான். இந்த அறிவித்த செய்தி ஏலிக்கு என்ன கொண்டு வந்துச்சுன்னா, அவர் கர்த்தர் சரி வேறு என்ன செய்யறது, ஏதோ செய்யறது, ஏதோ நடக்க போட்டோம் விடு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் செய்ய போகிறாரு, அந்த பிள்ளைகளுக்கு செய்ய போகிறாரு, ஏழை குடும்பத்துக்கு செய்ய போகிறாரு, ஏழையின் தலைமுறைக்கு செய்ய போகிறாரு. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை. ஸோ ஒரு முழு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்ய போகிறாருன்னா அவர் செய்ய போகிறார். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. அப்படி செய்யும்போது அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அந்த ஏழை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அந்த செய்தி என்ன இல்லை. அப்போ ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் செய்கிறார், அவர் என்ன செய்ய போறான்னு சொல்கிறதில்ல. ஆனால் ஆண்டவர் ஏழியின் குடும்பத்துக்கு செய்கிற காரியத்தை நினச்சி இப்போ ஏழியால் என்ன செய்ய முடியலன்னா சந்தோஷப்பட முடியல. சரி நம்ம தலையெழுத்து, நம்ம விதி, என்ன செய்யறது விடு அப்படின்ற அளவுக்கு மனம் சலித்து போகக்கூடிய ஒரு காரியத்தை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அது ஏன் செய்கிற நம்ம சொல்லலை, ஆனால் ஒரு கர்த்தர் அவர் செய்கிறார். 2வது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 39 கடைசி 3 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும், கொஞ்சம் சத்தவாசி, உன் பிதாக்கள் வீட்டில் உள்ளதும் சேர்த்து வச்சதும் ஒன்றும் மீதியை வைக்க முடியாது, எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாரில் உன் குமாரரிலும் சிலர் பாபிலோனின் அரண்மனையிலே வேலைக்காரனாக இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் இதை நான் செய்வேன், வர நாட்கள் உன் குடும்பத்தில் என்ன செய்வேன், இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன காரியம் நல்லது தான், சரி என் வாழ்க்கையிலாவது என்ன இருக்கட்டும், என் நாட்களாவது. அப்போ இது ஒரு ஆறுதலை கொண்டு வருது. என்ன கொண்டு வரல, சரி ஏதோ என் நாட்களாவது என்ன செய்யத்தோம், நான் நல்லா இருந்துட்டு போகிறேன். அவனுக்கு என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் நீ சேர்த்ததோ இருக்காது, உங்கள் பிதாக்கள் உனக்கு சேர்த்து வச்சது என்ன செய்ய முடியாது, நீ வைக்க முடியாது, எல்லாத்தையும் விற்று சாப்பிட்ருப்பா, எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுப்பா, ஒன்றை கூட வைக்க மாட்டேப்பா, எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்னால், இப்போ உன் சந்தையில் என்ன செய்ய போகிறேன், உன் பிள்ளைங்க என்ன செய்ய போகிறாங்க, வீட்டு வேலைக்காரராக இருப்பாங்க, உன் பிள்ளைங்க வீட்டு வேலைக்காரராக இருப்பான். ஒரு பெரிய ராஜாவுடைய மகனுக்கு சொல்கிற வார்த்தை, இவன் வீட்டில் அநேகர் வேலை செய்கிற இருக்கிறாங்க, ஆனால் அவனுக்கு சொல்கிற வார்த்தை, உன் பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வாங்க, வீட்டு வேலை செய்வாங்க, வீட்டு வேலை செஞ்சால் சாப்பிடுவாங்க, வழி கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, சரி ஏதோ ஒன்று என் காலத்திலாவது என்ன இருக்கட்டும், நல்லது நடக்குமா, என் காலத்திலாவது சமாதானம் இருக்குமா, சரி அது வரலுமாவது போத்திரம். என்ன செய்ய முடியுது, கர்த்தர் செய்கிற காரியத்தை நினச்சி ஆறுதல் படுத்திக்க முடியுது. ஒருத்தர் என்ன செய்ய முடியுது, கர்த்தர் செய்கிற காரியத்தை நினச்சி மனசளிச்சு போய், சரி நம்ம தலையெழுத்து, நம்ம விதி, என்ன செய்யறது, பிறந்துட்டு இப்படி பிறந்துடுச்சிங்க, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மனம் சலித்து போகிற காரியத்தை ஒரு குடும்பத்தில் செய்ய போகிறோன்றார். ஒரு குடும்பத்தில் செய்யும்போது சொல்கிறாரு, சரி என் காலத்தில் என்ன இருக்கட்டும், ஒரு ஆறுதல் படுத்திக்கிறேன், என்ன நானே என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு ஆறுதல் படுத்திக்கிறேன் அப்படின்னு செய்கிற காரியத்தை செய்ய போகிறா. இன்னைக்கு ஆண்டவர் செய்கிற காரியத்து
ஆசாரியனுக்கு ஏலியும் ஒரு பெரிய மனுஷன், எசேக்கியா ராஜாவும் ஒரு பெரிய மனுஷன். அவன் ஒரு பெரிய மனுஷனுக்கு ஆண்டவரை செய்யதை நினச்சி அவங்களால என்ன செய்ய முடியலன்னா சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு செய்யப்பட முடியல. பெரிய பெரிய ஆட்கள் தான். ஏலியாரு பெரிய ஆசாரியன், அநேகருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கினவன். ஏன் அண்ணால் அவ்வளோ பெரிய துக்கத்தில் இருந்தாலும் அந்த துக்கத்தையே மாற்றி மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தவர் யார்? இந்த ஏலி இல்லையா? எசேக்கியா காலத்தில் எவ்வளவோ சனகரிப்பு வந்து அசிரிய ராஜா வந்து அவ்வளவு பயங்கரமாக போராடினாலும் அத்தனை ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கினவர் யார்? இந்த எசேக்கியா ராஜா. இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். ஆனால் பெரிய பெரிய ஆட்களாக இருந்தும் அநேகருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கினவங்க, அநேகருக்கு தேவ சமூகத்தை சந்தோஷத்தை கொண்டு வந்தவங்க, அநேகருக்கு தேவ சமூகத்திலேருந்து சந்தோஷத்தை கொண்டு வந்தவங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை அப்படின்னா ஒரு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இல்லை மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய முடியல? காரியங்களை செய்ய முடியல. ஆனால் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தாவீது வாழ்க்கையில் செய்யறத மட்டும் என்ன செய்ய முடியுதுன்னா அவர் சலிச்சு போகவும் இல்லை, அவர் ஆறுதல் படுத்திக்கவும் இல்லை, அவர் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது இருக்கிறது இல்லையா? 13ஆம் வசனத்திலேருந்து 12 கூட உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கு நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்து நான் அவனுடைய மனுஷனுடைய மலாற்றினாலோ தண்டித்து உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுளை போல என் கிருபையை விளக்கினதை போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றைக்கு நிறைவேற்றிருக்கும் என்று சொன்னான். வார்த்தையின்படியும் சொன்னான். அப்பொழுது தாவீது தேவனுடைய ஆலயத்தில் உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் நின்று, கர்த்தாவே, ஆண்டவரே, தேவரே, இதுவரைக்கும் நீங்கள் கொண்டு வந்ததுக்கும் இதுக்கு மேலே கொண்டு வந்ததுக்கு எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அளவு கடை செய்கிறார். எசேக்கியா பெரிய ராஜா, இவருடைய வம்சத்தில் வந்தவர், இவருடைய பேரப்பிள்ளை தான். ஆனால் பெரிய ராஜா, நல்ல ராஜா. அவரை பற்றி சொல்கிறதுனா அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர் உள்ளவர். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சதில் அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடியும் ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் நம்பிக்கை பெற்ற ஒரு பெரிய மனுஷன் தான் எசேக்கியா ராஜா. ஆனால் அவர் என்ன செய்ய முடியுது? ஆறுதல் படுத்திக்க முடியுது. சரி, என் காலத்தில் என்ன இருக்கட்டும், நல்லது நடந்துட்டு போட்டோன்னு. ஆசாரியன் பெரிய ஏழி, ஆசாரியன் பெரிய ஆள், அநேகருக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்த்தவன். அவன் சொல்கிறான், என் தலையெழுத்தினுடைய வீதி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மனம் சலித்து கொண்டு போகிற அளவுக்கு அவன் வாழ்க்கை இருக்குது. ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்யறது, இவரும் ஒரு தேவ மனுஷன், இவரும் ஒரு ராஜா. ஆனால் இவருக்கு ஆண்டவர் செய்கிறது கேட்ட உடனே ஆலயத்துக்குள்ளே போய் அந்த உடன்படி பெட்டிக்குள்ளே போயிட்டு முன்னாடி நின்று, ஆண்டவரே, இப்படியெல்லாம் செய்யறதுக்கு நான் எவ்வளோ ஆண்டவரே அப்படி நினச்சி சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். 3 குடும்பங்களுக்குமே தொடர்ச்சியான காரியத்தை செய்கிறாரு. ஆனால் ஒரு குடும்பத்துக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். எலியன் குடும்பத்துக்கு தொடர்ச்சியான தொல்லையை கொடுக்க விரும்புகிறார். எசேக்கியா குடும்பத்துக்கு ஒரு சில காலத்தில் தொல்லையான காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆனால் தாவீது வாழ்க்கை சொல்கிறாரு, தொடர்ச்சியான ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யணும்னா ஒரு மனுஷனை மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளாக நடத்தும். அப்போ அந்த கால வேளை கத்திரம சொல்கிறது என்ன? உன்னை தொடர்ச்சியாக நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இப்போ கேட்கணும், ஆண்டவரை, தாவீதை கேட்கணும், ஏலிக்கு என்ன செய்ய முடியல? ஒரு தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியல. தொடர்ச்சியான தொல்லை. உன் சந்தேகத்தில் பிறக்கிறவன் ஒருவேளை அப்ப துணிக்காக என்ன செய்வான்? போயிட்டு கெஞ்சுவான், பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உன் பிள்ளைகளை வச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது என் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அவர் தலையில் அடிச்சுக்கிற அளவுக்கான ஒரு சலிப்பு போன காரியத்தை கர்த்தர் செய்கிறாரு. எசேக்கியா காலத்தில் செய்யும்போது அவர் செய்கிறது, என் காலத்திலாவது சரி என்ன பண்ணட்டும், எப்படி பின்னாடி என்னது பண்ணி போட்டோம், என் காலத்திலாவது என்ன இருக்கட்டும், ஒரு நல்லது நடக்கட்டும் போப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ தன்னை தேற்றி ஆறுதல் படுத்திக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் செய்யறதை மட்டும் தேவனுடைய அவர் ஆலயத்துக்கு போய் ஆண்டவர் செய்யதை நினச்சி பார்த்து
சந்தோஷப்பட்டு இப்படியெல்லாம் ஆண்டவரை செய்றீங்களே உமக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி ஒரு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த தாவீது குடும்பத்தை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தொடர்ச்சியாய் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தொடர்ச்சியாக தேவன் அப்போ ஒரு குடும்பத்தை தொடர்ச்சியாய் தேவன் ஆசீர்வதிப்பாரானால் அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா சந்தோஷமாக இருக்கும். தொடர்ச்சியான ஆசீர்வாதம். அது அந்த காலையில் கர்த்தர் சொல்கிறது, உனக்கு தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை என்ன செய்ய விரும்புகிறேன்? உன்னை தொடர்ச்சியாக ஆசீர்வதிக்க ஒன்று மட்டும் இல்லை, உன்னுடைய பிற்கால சந்ததிகளும் சேர்த்து ஒரு தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். அப்போ அந்த தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த தாவீது செஞ்ச காரியம் என்ன? நிறைய காரியங்கள். ஆனால் இன்னைக்கு தேவன் நம்ம சொல்கிறது என்ன? தேவ ஆலோசனையின்படி நடக்கிறவர் தாவீது. தேவ ஆலோசனையின்படி நடக்கிறவராய் இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, தொடர்ச்சியாய் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு தொடர்ச்சியாக என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும், நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நம்ம குடும்பம் கர்த்தர் செய்கிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னா தேவ ஆலோசனையின்படி நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கணும்னா நடக்கக்கூடிய நபராக இருந்தால் நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ச்சியாக தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த தொடர்ச்சியான ஆசீர்வாதம் என்ன கொண்டு வரும்? ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் தாவீதை சுற்றி இருக்க எல்லா சத்துருக்களுக்கும் அவன் நீங்களாக்கி, அவர் தாவீது தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணுகிறேன், தேவனுடைய பெட்டி என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீ போய் உன் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்கின்றார். தாவீது யாரு? ஒரு பெரிய ராஜா. அந்த பெரிய ராஜாக்கள் என்ன இருக்குது? நிறைய காசு இருக்குது, ஏகப்பட்ட நகை இருக்குது, ஏகப்பட்ட தங்கம் இருக்குது, ஏகப்பட்ட வெள்ளி இருக்குது, ஏகப்பட்ட பொண்ணு இருக்குது, ஏகப்பட்ட மரம் இருக்குது, சப்போர்ட்டுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. யாருக்கு? தாவீதுக்கு. ஆட்களுக்கு குறைவில்லை, பணத்துக்கு குறைவில்லை, வெள்ளிக்கு குறைவில்லை, தங்கத்துக்கு குறைவில்லை. தாவீது ஒரு வார்த்தை சொன்னால் தங்கத்தை கொண்டு கொட்டி கொடுக்குற அளவுக்கு யார் இருக்கிறாங்க? ஆட்கள் இருக்கிறாங்க. இவ்வளோ எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு அவன் நேரம் என்ன செஞ்சுருக்கணும்? கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டு நினச்சா நேராக போயிட்டு குழியை தோண்டி பேச போட்டு ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் எங்கே போகிறார்னா நாத்தான் தீர்க்கதரிசி கிட்ட போய் கேட்குறார். என்ன கேட்குறார்? இப்போ வாசிக்கிற 2ஆம் வசனத்தை, ராஜா தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானை நோக்கி, யார்கிட்ட போய் நிற்கிறார்? நான் இப்படி என்ன செய்ய விரும்புகிறேன், இதை செய்யலாம்னு நினைக்கிறேன், நான் செய்கிறது சரிதானா? நான் செய்கிறது சரிதானா? நான் செய்யலாமா? இதை இந்த காரியத்தை செய்வதற்கு ஓகேவா? இது தேவ சித்தம் தானா? இது தேவ விருப்பம் தானா? எந்த தாவீது? பிறங்கும் போதே ராஜாவை பிறந்த தாவீது, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி உள்ள தாவீது, கர்த்தருடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் என் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்வான்னு சொல்லி என் இருதயத்தில் இருக்கிறத நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்பட்ட தாவீது. ஆனால் அந்த தாவீது இப்போ யாருக்காக செய்கிறாரு? தேவனுக்காக செய்கிறாரு. ஆனால் தேவனுக்காக செய்யும் போது கூட அவர் எப்படி செய்ய விரும்பலை அப்படின்னு சொன்னால், ஒரு தேவ ஆலோசனை இல்லாமல் ஒரு தன்னிச்சையா ஒரு இண்டிவிஜுவலான ஒரு முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு பழக்கம் யார்கிட்ட இல்லைன்னா தாவீது கிட்ட இல்லை. பெரிய ஆளு. இன்னைக்கு ஒருவேளை காசு பணம் நம்ம கிட்ட இல்லாத போது தேவ ஆலோசனையோ தேவனுடைய மனுஷனுடைய ஆலோசனையோ நம் நாடுவது இயல்பு. எப்போ காசு பணம் கையில் இல்லை, நகை நட்டு கையில் ஒன்றும் இல்லை, நம்ம என்ன செய்யல, ஒரு ஆரம்ப கட்ட நிலைமைகள். அந்த சூழ்நிலையில் ஒரு தேவ மனுஷனோட தேவனிடத்தில் போய், ஆண்டவரே நாங்கள் செய்யட்டுமா, நாங்கள் செய்ய வேணாவா அப்படின்னு நினச்சி கேட்டு தேவ ஆலோசனை பெறுவது ரொம்ப எளிது, ரொம்ப ஈஸி. அப்படி கேட்கறதுக்கு சாத்தியம் நிறைய உண்டு. ஆனால் இப்போ தாவீது யாரு அப்படின்னா, ஏகப்பட்ட பணம், ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட நகநட்டு, ஏகப்பட்ட ஆட்களுக்கு அளவே கிடையாது. அவன் மகன் சாலமோனுக்கு சொல்றார், உங்கள்கிட்ட யாரை கொடுத்துட்டு போறேன்? நிபுணர்களை கொடுத்துட்டு போறேன். கல்வி என்ன பண்ணுறது? எல்லாம் சொல்ற எல்லா வேலையும் யூகித்து செய்யக்கூடிய நிபுணர்களை கொடுத்துட்டு போறேன். எல்லா வேலையும் என்ன செய்வாங்க? அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்தில் யார் சொல்ல முடியும்? அந்த தாவீது சொல்ல முடியும் இல்லையா? சிறுமையிலே நான் இவ்வளவு தங்கத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன், இவ்வளவு வெள்ளியை சேர்த்து வச்சிருக்கிறேன், இவ்வளவு ஆட்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், சேர்த்து வச்சிருக்கிறேன். 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இதோ
நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாளந்த பொன்னையும் 10,00,000 தாளந்த வெள்ளியையும் நிறுத்த முடியாத வெங்கலத்தையும் இரும்பையும் சபதரித்து வச்சேன். அது கீழே வேலை செய்யத்தக்கதாக திரளான சிற்பாச்சாரிகளை வச்சிருக்கிறேன். ஏதோ நகைப்பணத்தை மட்டும் இல்லை, உனக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் ஆட்கள். நீ சொன்ன போதும் அப்படி சும்மா அப்படி விரல் நீட்டினா போதும் 1000 பேர் வேலை செய்ய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி விரல் நீட்டினா போதும் தான் இது சாலமோன் உனக்கு 1000 பேர் ஆட்கள் சிற்பாச்சாரிகளையும் தச்சரும் கல் தச்சரும். எந்த வேலையை நீ சொன்னாலும் சரி, எந்த வேலையை நீ சொன்னாலும் சரி, இது எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டான். நீ எந்த வேலைனா சொல்லு, நீ எந்த வேலைனா சொல்லு. அப்ப இப்ப ஏற்பட்ட ஆட்களை யார் கிட்ட இருக்கிறாங்க? தாவீது கிட்ட இருக்கிறாங்க. இப்ப ஏற்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, தாவீது கிட்ட இருக்கிறாங்க. இதைதான் ஈராம் ராஜா கூட சொல்லுவார். என்னது, உங்ககிட்ட உங்க அப்பா காலத்துல இருந்து என்ன செய்யறாங்க, சிற்பாச்சாரிகளும் இருக்கிறாங்கப்பா, அவங்களோட கூட சேர்ந்து இந்த அபியும் என்ன செய்வான், வந்துட்டு உங்களோட கூட சேர்ந்து அந்த வேலைகள்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி ஈராமின் ராஜாவும் யார் அனுப்புவான், அபி என்ற ஒரு யூகித்து செய்யக்கூடிய அந்த ஆட்கள் அனுப்புவதற்கு அந்த ஈராமின் ராஜாவும் ஆயத்தமா இருக்கிறான். அப்ப தேவ சமூகத்தில் என்ன புரியுது, தாவீதுக்கு பணம் இருக்குது, சொத்து இருக்குது, ஆட்கள் இருக்கிறாங்க, வேற நீட்டினா போதும் 1000 பேர் நிக்கிற வந்து எந்த வேணாலும் சொல்லு, இது எனக்கு தெரியாதுன்னே சொல்ல முடியாது, இதனால முடியாதுன்னு சொல்ல முடியாது, இதை எப்படி செய்துன்னே தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். எல்லா வேலையும் செய்வதற்கு சிற்பாச்சாரியை வச்சிருக்கிறேன், யூகத்தை வச்சிருக்கிறேன், கம்மாளர் செய்யும் வேலையை செய்வதற்கான ஆட்களை வச்சிருக்கிறேன். அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆளை வச்சிருக்கிறேன், இவ்வளவு ஆட்களை வச்சிருக்கிறேன், இவ்வளவு பணத்தை வச்சிருக்கிறேன், நிறுத்த முடியாத தங்கம், நிறுத்த முடியாத வெள்ளி, ஏராளமான வெங்கலம், ஏராளமான வேணும், இப்படி மருத்துவமான அளவை கடந்த சொத்தை கூத்தி வச்சிருக்க ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஒரு காரியத்தை செய்யணும் சொன்னா எங்க போய் நிக்கிறாரு, நாத்தான் கிட்ட போய் நிக்கிறார். நான் ஜோமன கத்தர் கிரியை செஞ்சாரு, நான் ஜோமன கத்த சொன்னாரு அப்படின்னு செஞ்சிருக்கலாம். இப்ப தாவீது ஜோமன கத்த கேட்க மாட்டாரா? தாவீது ஜோமன கத்தர் கேட்க மாட்டாரா? கேட்பாரு இல்லையா? அப்ப தாவீது என்ன செஞ்சிருக்கலாம், நேரா போயிட்டு ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்ல நான் யாருக்காக செய்யறேன், கத்தர் தானே செய்யறேன், காசு இருக்கு எடுத்துப்பட்டு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா ரெண்டையும் செய்யல. என் மனசுல ஆசை இருக்கு, என் மனசுல விருப்பம் இருக்கு. என்ன விருப்பம் இருக்கு? கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட நல்லா இருக்கும், என் மனசோட விருப்பம் இருக்குது. நம்ம மனசுல வர விருப்பங்கள் எல்லாம் தேவ சித்தம் அல்ல. நம்முடைய மனதில் வர ஆசைகள் எல்லாம் எதுவும் அல்ல, தேவ சித்தம் அல்ல. இப்ப தாவீதுக்கு என்ன விருப்பம்? தேவனுக்கு ஒரு ஆலயத்தை விருப்பம். அவன் சாராய கடை கட்ட விரும்பல, நான் வீடு கட்டி வாடகை விடணும்னு விரும்பல, பெரிய பெரிய பஸ்ஸை வாங்கி விடணும், ராஜை வாங்கி விடணும், அதை வாங்கி விடணும், பெரிய ஃபேக்டரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு விரும்பல. யோசபாத்து விவசாய பிரியர் இருந்ததை போல, உசியா விவசாய பிரியர் இருந்ததை போல நிறைய நிலங்களை வாங்கி போட்டு என்ன செய்யலாம், விவசாயம் பண்ணலாம், அப்படி பிரியப்படலை. கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் ஒரு விருப்பம் வந்துடுச்சு. நம்ம இருதயத்தில் வருகிற விருப்பங்கள் எல்லாம் என்னவாக மாற முடியாது, தேவ சித்தமாக மாற முடியாது. அப்ப அவ்வளவு பெரிய காரியம் இருக்குது, இவ்வளவு காரியம் இருக்குது. ஆனா எங்க போய் நிக்கிறான்? நாத்தான் போய் நிக்கிறான். நாத்தான் இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? தேவ ஆலோசனையை சொல்லுங்க, தேவனுடைய அறிவுரையை சொல்லுங்க, தேவன் என்ன விரும்புறான்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாம் இருக்குது, நான் நினைச்சா இன்னைக்கு கட்டி முடிச்சிட முடியும், ஒரு வாரத்தை ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு போயிட முடியும், ஒரு மாசத்தை ஆலயம் கட்டி முடிச்சு போயிடும், நான் ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, இதை செய்யுங்கப்பான்னு சொன்னா எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஆனா என் விருப்பத்தை செய்யறதை விட நான் தேவ ஆலோசனை என்ன செய்ய விரும்புறேன், நான் நாட விரும்புறேன். எனக்கு தேவ ஆலோசனை தேவை, எனக்கு தேவனுடைய அறிவுரை தேவை. ஒரு வளராத தாவீது இல்ல, காசு பணம் இல்லாத தாவீது அல்ல, ஏழையா இருக்கிற தாவீது அல்ல, கடன் வாங்கி இருக்கிற தாவீது அல்ல, வட்டிக்கு வாங்குற தாவீது அல்ல, வட்டி கட்டிக்கிற தாவீது அல்ல, வட்டி கொடுக்கிற தாவீது அல்ல, ஏராளமான பணம், ஏராளமான சொத்து. அவர் சொல்றாரு, எவ்வளவு காரியம் வந்தாலும் இவ்வளவு ஆசீர்வாதம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தேவ ஆலோசனையை கேட்டு செஞ்சதுனாலதான். இன்னைக்கு வளராத இருக்கும் போது, ஆரம்ப கட்ட நிலையில இருக்கும் போது, கைகளில் எதுவும் இல்லாத போது தேவ ஆலோசனை பெற விரும்புகிறேன்னா, எல்லாம் கிடைச்ச போது, ஒரு வளர்ச்சி வந்த பிறகு எவ்வளவு பேர் எனக்கு தேவ ஆலோசனை கேட்க முடியுது. நேரம் எங்க போயிருக்கலாம்? பெட்டி கொண்டு வந்தாச்சு 6ஆம் அதிகாரத்துல, பெட்டி கொண்டு வந்தாச்சு, எங்க வெட்டியாச்சு, நேரம் எங்க போயிருக்கலாம்? ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல, 2ஆம் வசனம் சொல்லுது, அவன் நாத்தான் இடத்தில் போய், அவன் நாத்தான் இடத்துல போய் எங்க படிக்கிறான்? தேவத்தை படிக்கிறான். வாசிக்கிற 2ஆம் வசனம், 2ஆம் வசனம். ராஜா தீர்க்கதரிசனம் நாத்தான் இடத்தில் போய் பாரும், கேதுரு மரங்களால் பேச குடியிருக்கிற நல்ல வீட்டில் குடியிருக்கிறேன்.
கர்த்தருடைய பெட்டி உடன்படிக்கை முன்னால் திரைக்கு முன்னால் குடியிருக்குது. அதனால நான் ஒரு ஆலயத்தை கட்ட நினைக்கிறேன். நான் தான். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க, உங்க அறிவுரையை சொல்லுங்க. உங்க அறிவுரையை நான் என்ன செய்ய விரும்புறேன், நான் கேட்க ஆயத்தமா இருக்கிறேன். ஐ எம் ரெடி. உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. இன்னைக்கு எவ்வளோ பேருங்க நமக்கு ஆசை இருந்தாலும் நமக்கு விருப்பம் இருந்தாலும் உங்க ஒப்பீனியன் என்ன? தேவனுடைய விருப்பம் என்ன? ஒருவேளை நான் நினைச்சிருக்கிறது தேவ சித்தம் தானா எனக்கு தெரியல, என்னால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல. நல்ல விஷயத்தை தான் செய்ய விரும்புகிறேன். இதை கர்த்தர் வேணான்னு சொல்ல மாட்டாரு. கர்த்தருக்காக தான் செய்ய விரும்புகிறேன், ஆண்டவருக்காக தான் செய்ய விரும்புகிறேன். எனக்காக நான் செய்யலை, என் பேருக்கு நான் செய்யலை. நேபுகாத்நேச்சாரை போல என் பேருக்கும் என் புகழுக்கும் நான் செய்யலை, என் பேர் வருமானத்தை நான் செய்யலை. மாறக்கண்ண ஐயோ தேவனுடைய பெட்டி இப்படி இருக்கு, கர்த்தருடைய ஆலயம் இப்படி இருக்குன்னு கர்த்தருக்காக நான் செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்காக நான் செய்ய விரும்புகிறேன். ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனா உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் செய்யறது சரிதானா? நான் எடுத்த முடிவு சரிதானா? நான் எடுத்த சாரியம் சரிதானா? நான் செய்ய நினைச்சது சரிதானா அப்படின்னு சொல்லும்போது நாத்தான் ஒருவேளை இது கரெக்டாக இருக்கும் என்று மனதுடன் யுகித்து சரின்னு சொல்லிட்டாலும், ஆனா பிறகு தேவன் வந்துட்டு இல்ல தாவீது இது வேணான்னு சொல்லுன்னு சொன்னாக்க கர்த்தருடைய ஆலோசனையை அப்படியே கேட்டு அப்படியே அப்பிரயோஜனப்படுத்துற, அப்படியே நடைமுறைப்படுத்துற ஒரு பழக்கம் யார்கிட்ட இருக்குன்னா தாவீது கிட்ட இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பேருங்க நம்ம தேவ ஆலோசனையை நாடி, தேவ ஆலோசனையை தேடி, நம்ம எவ்வளவு வேணா இருக்கட்டும், நம்ம எவ்வளவு வேணா வளர்ந்திருக்கலாம், தேவனோட நெருங்கி பழகி, தேவனோட இருக்க அனுபவங்கள், தேவனோட இருக்கிற நெருக்கம் அவ்வளவு நெருக்கம், ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்றவன், அவ்வளவு நெருக்கமா இருக்கிற நபர் கூட தேவ ஆலோசனை பெற்று நான் ஒரு காரியத்தை செய்யணும், தன்னிச்சையா செய்யக்கூடாது, என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் செய்யக்கூடாது, நான் எனக்கு தோணுதுன்னு செய்யக்கூடாது, நான் விரும்புறதுன்னு செய்யக்கூடாது, எனக்கு பிடிக்குதுன்னு செய்யக்கூடாது, இது நல்லது தானே அப்படி நானா நினைச்ச செய்யக்கூடாது. நான் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை தேவ ஆலோசனை பெற்று இது தேவ சித்தம் தானா என்று சொல்லி எல்லா இடங்களிலும் நான் என்ன பார்க்க விரும்புறேன், தேவ ஆலோசனை நான் நாட விரும்புறேன். தேவனுடைய ஆலோசனை நாட விரும்புறேன், தேவனுடைய அறிவுரையை நான் நாட விரும்புறேன். நான் தான் யுவர் ஒப்பீனியன் ப்ளீஸ், உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. நான் என்ன செய்யறது சரிதானா? நான் செய்யற முடிவு சரிதானா? நான் செய்ய போற நினைக்கிற காரியம் சரிதானா? இதை கர்த்தர் அப்செட் பண்ணுவாரா? இதை கர்த்தர் ஏத்துக்குவாரா? இல்ல தேவனை ஏதாவது துக்கப்படுத்திடுமா? இல்ல ஏதாவது என்ன விசனப்படுத்திடுமா? நான் நினைச்சிருக்கிற நல்ல காரியம்னு நான் செய்யற நல்ல காரியம் கூட ஒருவேளை தேவனை என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு, துக்கப்படுத்த வாய்ப்பு இருக்கு, விசனப்படுத்த வாய்ப்பு இருக்கு, வேதனைப்படுத்த வாய்ப்பு இருக்கு. மற்ற சங்கடப்படுத்திடக்கூடாது, நான் தேவனை துக்கப்படுத்திடக்கூடாது, நான் தேவனை சங்கடப்படுத்திடக்கூடாது, கர்த்தர் என்ன செஞ்சிடக்கூடாது. சவுல் கிட்ட சொன்னாரு இவனை ராஜா வாய்க்கிறது எனக்கு சங்கடமா இருக்குமான்னு, என்ன பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. நான் ப்ளீஸ் நீங்க ஒரு ஆலோசனை சொல்லுங்க. உங்க ஆலோசனை எனக்கு தேவை. பெரிய ராஜா, அசைக்க முடியாத ராஜா, போர் இடத்துல வெற்றி பெறுகிற ராஜா, எல்லா இடத்துல ஜெயத சுதந்திரிக்கிற ராஜா, திறமையுள்ள ராஜா, எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா அவ்வளவு பெரிய கேட்குதுன்னா உங்க அறிவுரையை சொல்லுங்க. நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யட்டும், நான் செய்யட்டுமா, நான் செய்யட்டுமா வேண்டாமா? நீங்க சொன்னா நான் செய்யறேன், நீங்க சொல்லனாக்க நான் நிறுத்துறேன். ஒருவேளை தேவனுக்கு பிடிக்காத ஒண்ண தேவனுக்கு நான் செஞ்சு தேவனுக்கு பிடிக்காத என்ன செஞ்சிடக்கூடாது, அது போயிடக்கூடாது. சொல்லுங்கன்னு சொல்லி தேவ ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிற தாவீது கர்த்தர் ஏன் கர்த்தர் ஆஸ்வதிக்க மாட்டார்? ஏன் தேவன் ஆஸ்வதிக்க மாட்டார்? தேவன் தாவீது பல காரியம், ஆனா தேவ சமூகத்தை நுழைஞ்சு ஆண்டவரே இப்படி எல்லாம் என் குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறதுக்கு நான் எமர்த்த ஆண்டவரே, நான் ஒரு ஆடு மேய்ச்சல் நடந்த ஆண்டவரே, என் குடும்பமே ஒதுக்கிடுச்ச ஆண்டவரே, என் குடும்பமே வெறுத்துச்ச ஆண்டவரே. பெத்த தாய் மறக்க தாய் பாசம் தான் பயங்கர பாசம் சொல்லுவாங்க, அந்த தாயை என்ன மறந்துட்ட ஆண்டவரே. தாய் பாசம் தான் பெரிய பாசம், அந்த தாயை என்ன செஞ்சுட்டா, என்ன மறந்துட்டா. அந்த தாயை என்ன செய்யல, என்ன ஞாபகம் வச்சுக்கல. அந்த தாயை நான் ஆஸ்வதிக்கிறத விரும்பல. வீட்டுல இருக்கிற வேலைக்காரனுக்கு வீட்டை வச்சு சோறு போட்டாங்க, என்ன ஆட்டுக்கு துரத்திட்டாங்க. அந்த இடத்துல வந்தேன், ஆனா செத்த தாய், அவ்வளோ பெரிய தாயை நான் மறந்து அந்த பாசத்தை ஒதுக்கி தூக்கி குப்பையில போட்ட மாதிரி போட்டாலும் நீங்க மறக்காம என்ன மட்டும் இல்ல என் பிற்கால சந்ததி வரைக்கும் ஒரு தொடர்ச்சியா ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்றீங்களே, நான் இதுக்கு எல்லோரும் கடமைப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. நான் என்ன கண்ட ஆண்டவரே, நான் என்ன செஞ்ச ஆண்டவரேன்னு இருதயம் பூரித்து தேவ சமூகத்துல சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு செய்வதற்கு என்னையா காரணம்னா
ஆண்டவர் கிடைச்ச நிறைய காரியம். அதில் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றது என்ன? தேவ ஆலோசனையை நாடி செயல்படுகிற ஒரு மனிதன் தாவீது. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ ஆலோசனையை நாடி, தேவ ஆலோசனையை கேட்டு, தேவனுடைய அறிவுரையை கேட்டு செய்யக்கூடிய நபராக இருப்போமானா நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கண்ணபடி ஜெபம் பண்ணுவோம். விளக்கமாக பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. இன்னும் 2 பேரை சொல்ல நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நேரம் இல்லை. முடிக்கிறேன். தகப்பனையுமே நன்றியோட துதிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் நாடி நிற்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கணும். ஏதோ என் காலத்தில் மட்டும் இல்லை, நான் சலிச்சு போகிற ஒரு காரியத்தை தயவு செஞ்சு எங்கள் வாழ்க்கையில் செஞ்சிடாதீங்க. ஏழி குடும்பத்துக்கு செஞ்சீங்க. சலிச்சு போயிட்டார், என் தலையெழுத்து, என் மதி என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவர் தலையில் அடிச்சுன்னு மனம் சலித்து போக காரியத்தை ஏழி குடும்பத்துக்கு செய்யறேன்னு சொன்னீங்க. எசேக்கியா பெரிய ராஜா, அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர் உள்ளவர். ஆனால் அப்படிப்பட்ட ராஜாவை கூட சரி என் காலத்திலாவது என்ன பட்டோம் இருக்கட்டும்படி வேற என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தன்னை நினைச்சு ஆறுதல் படுத்திக்கக்கூடிய காரியத்தை செஞ்சுங்க. ஆனால் தாவீது வாழ்க்கையில் மட்டும் இல்லை, தொடர்ச்சியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவாலயத்தை நினைச்சு உள்ள நுழைந்து, ஆண்டவரே இப்படியெல்லாம் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் எவ்வளோ பெரிய ஆள் ஆண்டவரே, நான் என்ன படிச்சிருக்கிற ஆண்டவரே, என்கிட்ட என்ன திறமை இருக்க ஆண்டவரே, என்கிட்ட என்ன அறிவு இருக்க ஆண்டவரே, ஒன்றும் இல்லாத என்ன ஆடு மேய்ச்சிருந்த என்ன அரசனாக மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க ஆண்டவரேன்னு தாவீதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு காரியத்தை செய்வதற்கு என்ன காரணம்? பல காரணம். அதில் என்னைக்கு கர்த்தர் நம்ம சொல்றது, தாவீது யாரு, எவ்வளோ பெரிய அரசனா இருந்தாலும், எவ்வளவு திறமை இருந்தாலும், எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு சொத்து வந்தாலும், எவ்வளவு ஆஸ்தி வந்தாலும், தேவ ஆலோசனை இல்லாம எதையும் செய்ய மாட்டேன். நான் செய்யறது தேவ சித்தம் தானா, நான் செய்யறது கர்த்தர் விருப்பம் தானா என்று தேவ ஆலோசனையை கேட்டு, என்னுடைய விருப்பத்தையும் தேவ ஆலோசனை கேட்டு தேவ சித்தத்தையும் உறுதிப்படுத்தி கொண்டு தான் நான் செய்வேன் என்ற அப்படிப்பட்ட மன உறுதி உள்ளவர் தாவீது. அந்த தேவ ஆலோசனை நாடுகிற ஒரு மனிதனை தான் கர்த்தர் இவ்வளவு விதமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு தொடர்ச்சியான ஆசீர்வாதங்களை நமக்கும் தந்து நம்மையும் சந்தோஷப்படுற அளவுக்கு ஆசீர்வதிக்கிறேன்னா, எனக்கு தேவ ஆலோசனை கேட்டு செய்கிற நபரா நாம் இருந்தா நிச்சயமா நம்மையும் அப்படி ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிக்க. நான் ஜெபம் பண்றேன். தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் யாரெல்லாம் தேவ ஆலோசனையை நாடி தேவ ஆலோசனையை தேடி அப்படியே செய்வப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் இந்த குடும்பங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிச்சு தாவீது குடும்பத்தை தொடர்ச்சியாக ஆசீர்வதிச்சது போல இந்த குடும்பங்களையும் தொடர்ச்சியாக ஆசீர்வதித்து பிள்ளைகளை சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்க வைங்கப்பான்னு சொல்லி உங்க ஊழியக்காரன் இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஏழி குடும்பத்துக்கு செய்யறேன்னு சொன்னது காரியத்தை எங்க குடும்பத்தில் தயவு செஞ்சு ஒருத்தர் குடும்பத்தில் கூட செஞ்சிடாதீங்க சாமி. எசேக்கியாவுக்கு செஞ்சு செய்யறேன்னு சொன்னதை எங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு கூட செஞ்சிடாதீங்க சாமி. எங்க சபையில் இருக்க ஒரு பிள்ளைகளை கூட செஞ்சிடாதீங்க சாமி. எங்க கிளை ஒரு பிள்ளைகளை கூட செஞ்சிடாதீங்க சாமி. தேவனை அறிந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு பிள்ளைகளை கூட ஏழிக குடும்பத்துக்கு செய்யறேன்னு சொன்னதை, எசேக்கியா குடும்பத்துக்கு செய்யறேன்னு சொன்னதை தயவு செஞ்சு தேவனை அறிந்து ஆராதிக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு செஞ்சிடாதீங்க சாமி. ஆனால் தாவீது குடும்பத்துக்கு ஆசோச்சது போல உம்மை ஆராதிக்கிற, உம்மை தொழுது கொள்ளுகிற, உம்மை சேவிக்கிற இந்த காலை வெளியில கர்த்தருடைய சமுதாயம் காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் ஆண்டவரே தாவீது சந்தோஷப்படுற அளவுக்கு தொடர்ச்சியாக ஆசீர்வதிச்சதை போல எங்கள் குடும்பங்களையும் தொடர்ச்சியாக ஆசீர்வதிச்சு நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கோங்க, நாமத்தை மையப்படுத்துங்க, ஆளுகை செய்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை விட தாழ்த்தி விட திருக்கத்தை ஒப்புவது ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே.